வணக்கம், என் பெயர் ராஜே புவனிஸ்ரீ. இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகின்றேன். இந்த கதை பேர் நான் கதையோட கடைசியில் சொல்லுவேன். அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்க 3 பேருமே அவங்க அப்பா, அம்மா, தம்பி, பாப்பா, முதல்ல அண்ணன், அப்புறம் தங்கச்சி. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு குழந்தையா பிறந்திருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எப்படின்னா, இது எக்ஸாம் வச்சுருந்தாங்க. மிட் டைம் எக்ஸாமில் கம்மியாக மார்க் வந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க அம்மா செல்லம். ஆனால் நம்ம படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுவே அப்பாவை பார்த்தீங்கன்னா, அப்பா கொஞ்சம் மார்க், 1 மார்க் மிஸ் ஆனால் கூட அவங்கள ஏதாச்சும் அடிக்கிறது ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அதனாலே இப்போ எப்படின்னா, எப்படி சொல்ல, அப்போ அந்த பையனும் பொண்ணும் இருக்காங்கள, அவங்க அந்த மிட் டேர்ம் எக்ஸாமில் 1 மார்க் இல்லை 2 மார்க்கு கம்மியாக போயிடுச்சு. அதனால இது பேரண்ட்ஸை வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வர சொன்னதுக்கு முதல்ல அப்பா கிட்ட போய், அப்பா சைன் பண்ணுங்கப்பா அப்படி கேட்டுருந்தாங்க. சைன் பண்ண சொன்னதுக்கு என்ன மீதி மார்க்கெல்லாம் எங்கே போச்சு அப்படி சொல்லி திட்டி அடிச்சிட்டாங்க. சைன் பண்ணல. அழுந்துக்கிட்டே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் சொல்லி சைன் வாங்கிட்டாங்க. அவங்க அம்மா சரி இன்னும் நல்லா படிங்க அப்படி சொன்னாங்க. அது நல்லா படித்ததுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் மிஸ்டேக் வரும்ல எல்லாத்துக்கும். என்ன தான் நல்லா படித்தாலுமே நல்லா படிக்கனாலுமே மிஸ்டேக் வரும் தான் எல்லாத்துக்கும். மிஸ்டேக் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனாலே அவங்களுக்கு நல்லா படித்தும் மிஸ்டேக்கெலாம் வந்துடுச்சு. அதனாலே ஒரு குட்டி மிஸ்டேக்காக இருந்தால் கூட அந்த ஆனுவல் எக்ஸாம் சொல்ல முடியாது, செகண்ட் மிட் டேர்ம் அதுக்கும் ஒரே ஒரு மார்க்கு தான் கம்மியாயிடுச்சு. அதுக்கும் அவங்க அப்பா திட்டினார். ஆனால் அவங்க அம்மா எதுவும் சொல்லாமல் சைன் போட்டாங்க. எனக்கு ஒரு நாள் இப்படி தான் அவங்க அப்பா எனக்கு இந்த குழந்தைங்கள பிடிக்கல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிடலாம். ஆனால் அவங்க எந்த இடத்துக்கு போய் மொத்தம் 2 டேஸாக தங்கிடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஊட்டி கொடைக்கானல் 2த்துக்கும் போல சொல்லியிருந்தாங்களே. ஆனால் அவங்க கொடைக்கானல் தான் போயிருந்தாங்க, ஊட்டி போகல. கொடைக்கானல் போய் அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் இருக்கிறனால அதில் அவங்க அப்பா ராத்திரி டைமில் காப்பி தான்னு அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்குறாங்க. அவங்களும் தராங்க. அவங்க பக்கத்துலேயே அவங்க குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப் காஃபி எடுத்து மாற்றி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க வேணுக்குன்னு இப்படி குடிக்க போகும்போது வேணுக்குன்னு இப்படி அவங்க காலில் ஊற்றிட்டாங்க. ரொம்ப சுட ஊற்றிட்டாங்க. காலெலாம் அப்படியே வெந்து போய் அப்படியே ட்ரெஸ் மேலே அங்கெல்லாம் அப்படியே பட்டுருச்சு. இப்போ நம்ம மேலே அப்படியே சுட ஊற்றினா அங்கங்கே படும்ல, அப்படியே பட்டால் ஒரு மாதிரி கொப்புறம் ஏதாச்சும் மாதிரியே வந்துடும்ல. அந்த மாதிரி அவங்களுக்கும் அழுந்தாங்க. அப்போதைக்கு அவங்க அம்மாவுக்கு வேகமாக ஓடி வந்தாங்க என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு. அப்புறமா பார்த்தா தான் தெரியுது இது பசங்கள் காலில் இது ஊற்றிருக்குன்னு. என்னங்க ஆச்சு, ஏன் ஊற்றினீங்க அப்படி கேட்டாங்க. இல்லை கை தவறி விழுந்துடுச்சு அப்படி சொன்னாங்க. அவங்களும் கை தவறி விழுந்தனால இது அப்படியே கொட்டிடுச்சு அப்படி சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்டே ஏமாத்துறாங்க. போய் சொன்னனால இல்லையே நம்ம கண்ணுக்கு எதுவும் தப்பாக தோணுது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு என்ன சொல்கிற அப்படி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. கிச்சன் போய் அமைதியாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது
திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை நாங்களாம் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் போகிறோம், இங்கே கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது அப்படி சொல்லி அவங்க பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மவுண்டெயின்ஸில் வந்து அவங்க அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு மவுண்டெயினில் அவங்க 2 பேரையும் ஒளிய வச்சுட்டு கண்ணாமூச்சி விளாட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க இது பசங்களை அந்த 2 பசங்க இருப்பாங்க, நீங்கள் கண்ணை பொத்துங்க என்னை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் கண்ணை பொத்துனாங்க. வேகமாக ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து எங்கெங்க பிள்ளைங்க அப்படி கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டப்போ ஐயோ என் பின்னாடி தானே வர சொன்னேன், எங்கே போனாங்க தெரியலையே அப்படி சொல்லி போய் சொல்கிறாங்க. போய் சொன்னனால அவங்க ஒய்ஃப் வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுற அது என்ன அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பிள்ளைங்க எங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதனால வந்து வேகமாக சரி நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படி சொல்லி அந்த மவுண்டனுங்கெலாம் போய் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் இப்படி எல்லாத்தையுமே இப்படி கோடு அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் அங்கங்கே கேப் இருக்கும், அதெல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்க மரத்துக்கு இங்கே. அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க. இல்லை கடைசியாக ஒரு மவுண்டெயினில் இருந்தாங்க, அங்கே பார்த்தாங்க இல்லை ஒரு கடைசியாக ஒரு மரம் இருந்துச்சு. என்னடா அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது எடுத்தாங்க. அங்கே 2 பேர் இருந்தாங்க. அப்புறமா அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா செஞ்ச எல்லா விஷயத்தையும். அப்புறமா தான் அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆனாலே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு, அதான் இப்படி பிள்ளைங்களை தொலைக்கணும்னு பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, நைட் ஆயிடுச்சு தூங்கிட்டாங்கல்ல. இப்போ காலையில் பார்த்தா இது அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபை அப்போ தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்துச்சு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, 1 மார்க் 2 மார்க் தானே போயிடுச்சு, ஆனால் அவங்க நல்லா தானே படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதில் மிஸ்டேக் வரதான் செய்யும், நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக்கு எக்ஸாம்லாம் அந்த மாதிரி தானே மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டே சொல்லி இது அதிக போனாங்க. அப்போன்னு பார்த்து கிளாஸ் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. இப்போ பின்னாடி போனதில்ல, கிளாஸ் கீழே விழுந்தனால டக்குன்னு 2 பேருமே முழிச்சுக்கிட்டாங்க. வேகமாக ஓடி போய் கிச்சனை பார்க்குறாங்க. அவங்க அப்பா அடிக்க போயிருந்தாங்களா, வேகமாக ஓடி வந்தனால தடுத்தாங்க. தடுத்ததுக்கப்புறமா இனிமேல் அடிக்காதீங்க இப்படி அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா அம்மா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இப்போ நம்ம எக்ஸாமில் எழுதுகிறோன்னா எக்ஸாம் வந்து சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும், அதெல்லாம் அதெல்லாம் வரவே வராது அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே வரும் தான் மிஸ்டேக்கு. அதனாலேயே மிஸ்டேக்லாம் வந்தாலே இது எனக்கெல்லாம் இந்த மாதிரி புள்ள வேணாம், எனக்கெல்லாம் இந்த புள்ளெல்லாம் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு வந்த பிள்ளையும் நல்லா பார்த்துக்கணும், வளர்த்துக்கணும். அவங்க இன்னும் போக போக நல்லா படிப்பாங்க, ஜென்ரல்லாம் நல்லா வரும், இங்கிலீஷில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதோட கதை பேர் வந்து இந்த கதை பேர் வந்து கடைசியில் சொன்னேன். அந்த கடைசியில் சொல்கிறத எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, அந்த கதையில் வந்து எனக்கு புரிஞ்சது கதை. இப்போ வந்து படிக்கும் போது ஒன்றும் இல்லை, 1 மார்க் 2 மார்க் போனாலே எங்கள் அம்மா திட்டுறாங்க, எங்கள் அப்பா திட்டுறாங்க, நான் 2 பேருமே திட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் நான் ஸ்கூலுக்கு மட்டும் போய் எழுதிட்டு நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் என்ன வேணால் விட்டுக்கோங்க, என்ன வேணால் படிக்கோங்க, ஆனால் உங்கள் படிப்பை மட்டும் விடவே விளையாடிங்க. உங்கள் வாழ்க்கையிலே அந்த படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன் இது. ஏன் அப்படின்னா
இப்போ உங்களுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா பெருசாகி நீங்கள் என்ன வேணால் வேலை பார்க்கலாம். ஏன் இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா ஏன் இப்போ நீங்கள் வந்து இதுவாக கூட ஆகலாம். கலெக்டர், நீங்களாம் கருப்பு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கூட மயிலான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட நீங்களாம் ஆகலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். அதனால படிக்காமல் விட்டுறாதீங்க. படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் விளையாட்டும் படிப்பும் ஒன்று தான். அதுக்குன்னு இல்லை நான் விளையாட மட்டும் செய்கிறேன், இல்லை நான் படிக்க மட்டும் செய்கிறேன்னு இருக்காதீங்க. நானும் இப்படி தான், எனக்கும் படிக்க தோணாது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு போர்டு இருக்கா, அதில் சும்மா என்கிட்ட ஸ்டால் இருக்கும். அது இப்படி ஷால் மாதிரி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா, எல்லாம் முடிச்சிங்கன்னு என் ஹோம்ஒர்க்கையும் நான் முடிச்சிருவேன். என் அந்த மாதிரி டீச்சர் உள்ள விளையாண்டுட்டு என் ஹோம்ஒர்க்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனக்குலாம் ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ எல்லா ஏதாச்சும் பண்ணுவேன், ஆனால் கஷ்டமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு என் ஒர்க்கையும் நான் பண்ணுவேன். இது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கு கொடுத்துட்டு நானே தனியாக விளையாண்டுட்டு நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், படிப்பும் இருக்குது, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எனக்கும் ஒரு திறமைலாம் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. இது மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கு க்ரியேட்டிவிட்டிவாக எங்கள் அம்மாவுக்குலாம் நான் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க தெரியுமா, எதையும் பண்ணேன். பாய், தேங்க்யூ, நன்றி, வணக்கம், எல்லாமே எனக்கு